Hi everyone, welcome back to my channel Sabis Q. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாக்கா நம்ம ரம்ஜான் டைம்ல இஃப்தாருக்கு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ், falafel எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரான குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் எடுத்துருக்கேன். எல்லா கொண்டைக்கடலையுமே தண்ணியே இல்லாமல் நம்ம ட்ரையாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி கீரை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 பல்லு பூண்டை நான் குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரைஸ் ஃப்ளார் இல்லை அப்படின்னா கடலை மாவே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணும்போது நமக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் லெமன் ஒரு 1/2 முடியோட சாறு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்மூத்தாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். லைக் மசாலா வடைக்கெலாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். ஸோ அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாமல் கோர்ஸாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ட்ரையாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போது தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் கரெக்டாக அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் கோஃப்தா மாதிரி பால்ஸாகவும் பண்ணலாம், இல்லை மசால் வடை பண்ணுற மாதிரி பேட்டிஸாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ரோலாக கபாப் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால்ஸ் அண்ட் பேட்டிஸாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பண்ணும்போது நமக்கு கிராக்கும் இருக்காது, எந்த ஈஸியாக உடையாது. பிகாஸ் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ரோல் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம பேட்டி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. இது நான் ஒரு 6 போல் எடுத்து நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போதைக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் ரெடி ஆகிடும். ஸோ இப்போது பேனில் ஆயில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தாக்கா வெளியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபலாஃபல் ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நம்ம கொண்டைக்கடலையை மட்டும் ஊற வச்சா போதும், டக்குன்னு அரைச்சி டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃபலாஃபலுக்கு நம்ம டிப்பிங்காக நம்ம என்ன சாஸ் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இல்லை மயோனஸ், மஸ்டர்ட் சாஸ், ரான்ச் சாஸ், எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நீங்களே கூட ஒரு டிப் புதினா சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப யம்மியான கிறிஸ்பியான ஃபலாஃபல் ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே ஸ்நாக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.